ஹாய் நண்பா, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, சூரம்பழம் பறிக்க தான் வந்திருக்கோம். சூரம்பழம்னா என்னென்னு பதிவுக்கு தெரியும், சில பேர் தெரியாது. வாங்க போயிட்டு சூரம்பழம் பறிக்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி 2 பேர் தான் வந்தோம், நானும் நம்ம சித்தப்பாலம். பாருங்க, அதோட முக்கியமான ஒருத்தர் நம்ம கூட வந்திருக்காரு, அவரையும் பார்த்துக்கலாம். அது நம்ம சித்தப்பா, அது நம்ம மூலி. இன்றைக்கி மூலியை வந்து சூரம்பழம் பிடுங்கிறதுக்காண்டி வந்துட்டேன். கேமராவோட போயிட்டுருக்கேன். நாங்களும் பார்த்துட்டே இருக்கேன். இன்றைக்கி வெயில் கொஞ்சம் ஓவராக இருக்குது. வெயில் வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து வானம்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக. இப்போ போயிட்டு சூரம்பழம் பறிச்சிருவோம். போயிட்டே இருப்போம். முடி ஒடியா நல்ல இந்த இடத்துலலாம் இப்போ கட்டில் போட்டு படுத்தோம் அப்படின்னா சூப்பராக தூக்கு வரும். மூலி ஓரமா வா வரான் போ. நம்ம மூலி வந்து லாரிக்கு பயந்து ஓரத்தில் போய் வண்டிக்குச்சு. வாடா மூலி வா. பார்க்குது இதோட போ வேணாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு தான் போகிறான் போல். இந்த மாதிரி லாரி வரவும் வீட்டுக்கு போகிறான் போல். நம்ம போய் சூரம்பழத்தை முதல்ல பறிச்சிடுவோம். வாடா, ஒரு வழியாக சூரம்பழத்தை வந்து பார்த்தாச்சு. இங்கே பாருங்க, முஸ்தபா போயிட்டு வேட்டையாடிக்கிட்டு இருக்கேன் சூரம்பழத்தை. பரவாயில்ல, நிறையா இருக்குது சூரம்பழம். காமி, சூப்பராக இருக்குது. இதுதான் சூரம்பழம். எப்படா இருக்குது டேஸ்ட்டு? நல்லா இருக்குது. இதோட டேஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நிறையாவே இருக்குது. வெயில் அடிக்கவும் உங்களுக்கு சரியாக தெரில அந்த சூரம்பழம் இருக்கிறது. இருங்க, பக்கத்தில் போய்ட்டு காமிக்கிறேன். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் சூரம்பழத்தை. சூரம்பழம் இந்த வருங்க. இங்கே கூட்டமாக இருக்குங்க. இதுதான் சூரம்பழம். இது தாங்க சூரம்பழம். ஸ்டப்பை அப்படியே உடச்சி கொடுத்துட்டேன். இப்படி பார்க்கும்போது அந்த ஒன்றும் ரேட்டாக இல்லை. அப்படியே மேலே தூக்கி காமிச்சா எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல, நீட்டாக அழகாக இருக்குது. ஃபுல்லாக இருக்குது, யாருமே பறிக்கலை போல். ஆமாடா சார், அதெல்லாம் பயிர். இப்பாடா வேர்த்து ஊற்றி போச்சு கொஞ்ச நேரத்தில். சூரம்பழம் இருந்தால் சூரம்பழம் விழுகுது ஒன்றா. வந்து நல்லா இருக்குது. கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் இனிப்பு, இந்த மாதிரி போட்டு சூப்பராக இருக்குது. இன்னும் இங்கே ஒருத்தன் பிடுங்கிட்டு இருக்கான், காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே சட்டம் ஃபுல்லாக முள், ஒற்றை முள் ஒட்டிக்கிச்சு. பாருங்க, அதோட பிடிங்கிட்டு இருக்கேன். இப்போ தெரிஞ்சு கொஞ்சம் நிழல் விட்டுருக்கு. இந்த போட்டுருச்சு வேறு சொல்ல போட்டுருச்சு. என்னடா வெறும் ஒற்றை முள். இங்கே பாருங்க, ட்ரௌசர்னா ஒற்றை முள்ளுடா. இது ஃபுல்லாமே வந்து சூரம்பழம் தான். ஆமாம், சூரம் போய் பார்த்துடா. ஐயோ, சூரம்பழத்தில் வந்து சூரம்பழம் கூட ஃபேமஸ் இல்லை, சூரமுள்ளு தான் ஃபேமஸ்ஸு. லைட்டாக அது கொக்கி மாதிரி இருக்கும். லைட்டாக நம்ம போகும்போது சட்டையில் காலில் தான் பிடிச்சி அப்படின்னா அப்படியே கொடுத்து கிழிச்சு விட்ருவோம். இளந்தப்பழம் பண்ணிட்டு வருவான். பார்த்துரும், முள் கிழிக்கும். கிழிச்சு பிடிச்சா போ. வெயில் சரியான வெயில் தான் இருக்குது, ரொம்ப ஓவரான வெயில். யாருங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ சூரம்பழம் போதுமா முஸ்தபாலுக்கு. இப்போ வந்து இழந்த பழம்
இழந்த பழம் பறிக்க போகிறோம். பக்கத்துலேயே நவா மரமும் இருக்குது. ஆனால் நவா மரத்தில் ஒன்றுமே இல்லை. எனக்கு காமிக்கிறேன் அப்படியே. இதுதான் அந்த நவா மரம், தெரியுதா உங்களுக்கு? ஆமாம், இது வந்து நவாப்பழம் சீசன் இல்லைண்டா, அதனால் வந்து நவா மரம் வந்து இப்போதைக்கு காய்க்கலை. சீசன் இருந்துச்சு அப்படின்னா மரம் ஃபுல்லாக நவா மரம் வந்து இருக்கும். எப்போ சீசனு? வந்து உட்காந்துருக்கேன் பாலத்தில். இப்போ சூரம்பழம் பிடுங்கியாச்சு. இப்போ அடுத்து போயிட்டு நவாப்பழம் வந்து நிறைய பேருக்கு, சாரி நவாப்பழங்கிறேன், இழந்த பழம். நவாப்பழம் தான் இல்லையே, இது வந்து சீசன் இல்லை. இழந்த பழம் பறிக்க போகிறோம். இழந்த பழம் வந்து நிறைய பேர் ஃபேவரெட்டு. போயிட்டு பறிச்சிடும். பழம் நவாப்பழம் மரத்துக்கு வந்தாச்சு. சாரி இழந்த மரம் டங்கு ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது. இதுதான் இழந்த மரம். இழந்த பழம் வந்து காயாத்தான் இருக்குது. 1-2 பழமாக இருக்குது. அவங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஐயோ பிளர் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், காயாக இருக்குது பாருங்கள். இப்போ போயிட்டு உள்ளே போயிட்டு பறிக்க வேண்டியதான் எல்லாத்தையும். ஓகே, இப்போ நான் மஸ்தபா வந்து கல் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே வருங்க, பார்த்துரை. ஏன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது இழந்த மரம். சாரி நவா மரம் இழந்த மரம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது வேறு. நவா மரமா இழந்த மரமானு. எரிஞ்சிட்டியாடா? சரி, எரிஞ்சிட்டேன் போல். பார்த்து போயிட்டு கீழே விழுந்து கிடக்கும். பிறக்க வேண்டியது நம்ம. என்னடா கிடக்கா கீழே? எப்படி இருக்கு? நல்லா இருக்குது, டேஸ்ட்டு இருக்கா? பிடிக்குது அந்த மாதிரி இனிக்கும். நமக்கு இந்த மாதிரி பழம் தான் பிடிக்கும். பழம்னா அரைப்பழம் மரக்காயாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். பிடிக்கும் ரொம்ப. கீழே ஃபுல்லாக விழுந்து கிடக்கு, மேலெலாம் விழுந்து கிடக்கு. மேலே வந்து முள் கொஞ்சம் ஓவராக இருக்கும். பார்த்துடாடே, இல்லை பூந்துட்டேன் நம்மால். முள்ளாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க காயா, தெரியுதா காயெல்லாம்? காய் நிறையா இருக்குது. ஆனால் இன்னும் பழுக்கலை. ஆமாம், பழுத்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கா? இப்போ வந்து புதைக்குள்ள தான் நிற்கணும். வெறும் ஒற்றை முள், எல்லா பக்கமே ஒற்றை முள்ளாக ஒட்டுக்குச்சு சட்டையில் ஃபுல்லாக. இப்போ அப்படியே வெளியே போயிட்டு நம்ம கம்மாயை போய் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். அப்பா ரொம்ப முள்ளாக இருக்குது. அப்பாடி பார்த்து போடே. இப்போ 2 இழந்த மரம் பார்த்தோமே, 2 இழந்த மரத்தில் எது நல்லாயிருக்கும்? சின்ன மரத்தில் தான் நல்லாயிருக்கும். சின்ன மரத்தில் நல்லாயிருக்கும். பெரிய மரத்தில் புளிக்குமா? வழியாக அப்படியே ஊரை சுற்றியாச்சு. நம்ம எல்லா மரத்தையும் பார்த்துட்டு பிடிங்கி சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நம்ம கம்மாய்க்கு போவோம். நம்ம கம்மாய்க்கு போயிட்டு அப்படியே கம்மாயை பார்த்துட்டு போயிட வேண்டியதான். நம்ம கம்மாயில் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீட்டில் வந்து நல்லா மருகா போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து மருகாலாம் போகல, மருகா நின்றுச்சு. மருகாயை விட தண்ணி கொஞ்சம் வலையை ஒட்டி போயிடுச்சு தண்ணி. இப்போ பார்க்கலாம் வாங்க. இதான் நம்ம கம்மாய்க்கு போகிற பாதை. அடா அங்கே வர்ற இல்லை, கம்மா வந்துருச்சு. கம்மாயிலே தண்ணி எவ்வளோ தூரம் கீழே போயிடுச்சு பாருங்க. வலைக்கு உள்ளே போயிடுச்சு தண்ணி. மீன் நிற்கும் கண்டிப்பாக. சங்கியார மீன் ஓரத்தில் மீன் நிறையா நிற்கிது. பாருங்க,
மறுகையிலலாம் தண்ணி இல்லை, உள்ளே போயிடுச்சு. மீன் தான் நல்லா நிற்கிது உள்ளுக்கு. இங்கே பாருங்க மீன் ஸ்லேப்பிடா டீ. அங்கே ரோக பாடுறா, அங்கே வர்ற மீன் ரோக. இங்கே பாருங்க மீன் இந்த ஸ்லேப்பிடா. அங்கிட்டு விராக்கலாம் அது குறவடா. சிலேபி வருது. அந்த வருது ஸ்லேப்பி. இவ்வளோ பெருசு போது படுறா. வருதுடா. இப்படியே போது, அது வாட்டுக்கு ஜாலியாக தெரியுது. அங்கே வர பெரிய மீனா ஸ்லேப்பிடு எல்லாம். இதோ ஸ்லேப் போகுது. போமா அங்கே ஓடிச்சுடா. அப்பா இதுதான் நமக்கு அம்மா. நம்ம ஃபஸ்ட்டு வரும்போது தண்ணி இங்கே கிடந்துச்சு, மறுகா போய்கிட்டு இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து வீடியோ எடுக்கும்போது மறுகா வந்து போய்கிட்டு இருந்துச்சு. எப்போ பார்த்தோம்னா மறுகையும் போல் மலையை தண்ணி தாண்டிடுச்சு. என்ன இந்த படுத்து கிடக்கு. அந்த அங்கே ரெண்டு தெரியும். ஆமாம், வீட்டிலாம் மீன் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆமாடா, இந்த வருதுடா. இந்த ஊர் மீன் ஸ்லேப்பி போயிடுச்சு. இந்த ஊர் போகுது. இப்போ நம்ம கமலாக்கரைக்கு வந்தாச்சு. ஓரத்தில் கூட ஸ்லேப்பி பழகிருச்சு நல்லா. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்லேப்பின்னு பாருங்கள். புரிச்சுடா இவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த வருதுடா. சரியாக தெரியுதான்னு தெரில. அந்த ஊர் நிற்கிது மீன். மார்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு மீன். அப்பா பெருத்துருச்சு, எல்லாமே பெருத்துருச்சுன்னா இதெல்லாம் ஒரு சைஸானு கேட்பீங்க. மீன் வாங்கி விட்டு இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம்தான் இருக்கும். அதுக்குள்ளே மீன்லாம் வந்து இந்தளவுக்கு பெருத்துருச்சு. ஸ்லேப்பி வந்து நல்லா பழகிருச்சு. பெருத்துருச்சுன்னு சொல்கிறத விட ஸ்லேப்பி எக்கச்சக்கமாக பழகிருச்சு. ஆமாம், இதுதான் நம்ம கம்மாக்காரை. நீட்டாக இருக்கா? ஆமாம். ஒரு வழியாக நம்ம வந்து அங்கே சுற்றி ஊரே சுற்றியாச்சு. சுற்றி சூரம்பழம் பிடிங்கி சாப்பிட்டுட்டு, இளந்தப்பழம் பிடிங்கி சாப்பிட்டுட்டு நம்ம கம்மாயை வந்து பார்த்தாச்சு. ஆமாம், ஓகே நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை நண்பா, டாட்டா. அடுத்த வீட்டில் பார்ப்போம்.